திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் வருடாந்திர பிரமோற்சவ விழா. நாளை நடைபெறும் கருட சேவையை காண குவிந்த பக்தர்கள். திருப்பதி மலை மேல் தனியார் வாகனங்கள் செல்ல தடை விதித்த தேவஸ்தானம். 5 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வந்துள்ள மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு பிரதமர் மோடியை இன்று நேரில் சந்தித்து இரு நாடுகள் இடையேயான நட்புறவு குறித்து பேச்சுவார்த்தை. சென்னை மெரினாவில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சியின் போது நேர்ந்த உயிரிழப்புகளுக்கு தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்குமாறு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். மெரினாவில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்தது எதிர்பாராத ஒன்று. இதில் யாரும் அரசியல் செய்ய வேண்டாம். கூட்ட நெரிசலால் யாரும் உயிரிழக்கவில்லை. வெயிலின் தாக்கத்தால் தான் உயிரிழப்பு. அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். தொடர் மழையால் கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டுக்கு வடமாநிலங்களில் இருந்து வரும் தக்காளியின் வரத்து நாளுக்கு நாள் குறைவு. 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளியின் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. தவறான தகவல்கள் மற்றும் போலி வீடியோக்களை கண்டறிந்து சைபர் கிரைம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தால் வெகுமதி வழங்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை தடுக்கும் நடவடிக்கையாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி புதிய அறிவிப்பு. உலகின் மிகப்பெரிய 2 மோதலை வெறும் பார்வையாளராக நின்று வேடிக்கை பார்க்கும் ஐநா சபை. பழைய நிறுவனத்தைப் போல ஐநா சபை செயல்படுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடும் விமர்சனம். ஒரே நாளில் 2 அரசு பணிகளுக்கு எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு நடத்தக்கூடாது. தேர்வர்களின் நலன் கருதி நேர்முகத் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 56,800 ரூபாய்க்கு விற்பனை. சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளியின் விலை 103 ரூபாய்க்கு விற்பனை. திருப்பதி லட்டு கலப்பட நெய் விவகாரம் தொடர்பாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள நெய் தயாரிப்பு நிறுவனத்தில் அதிகாரிகள் திடீர் சோதனை. சோதனை நடத்திய நெய் தயாரிப்பு நிறுவனம் திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு லட்டு தயாரிக்க 70,000 கிலோ நெய்யை வழங்கியதாக தகவல். இஸ்ரேல் மீது 2023ஆம் ஆண்டு இதே நாளில் ஹமாஸ் அமைப்பினர் கொடூர தாக்குதல் நடத்தியதன் ஓராண்டு நிறைவு. ஹமாஸிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பீரங்கிகள், ஏவுகணைகள், ராக்கெட் எரிகுண்டுகள் உள்ளிட்டவற்றை கொண்டு கண்காட்சி நடத்திய இஸ்ரேல். இஸ்ரேல் மீது காசாவைச் சேர்ந்த ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தி இன்றுடன் ஓராண்டு நிறைவு. தங்கள் நாட்டின் மீது இஸ்ரேல் தாக்கக்கூடும் என்ற அச்சத்தால் இரவு விமான சேவைகளை முற்றிலும் ரத்து செய்த ஈரான், லெபனான். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வாரியம் நடத்திய கரீபியன் பிரீமியர் லீக். டு பிளெசிஸ் தலைமையிலான செயின்ட் லூசியா கிங்ஸ் அணி சாம்பியன். இறுதிப் போட்டியில் இம்ரான் தாஹிர் தலைமையிலான கயானா அமேசான் வாரியர்ஸ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். சீனா ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார் அமெரிக்க வீராங்கனை கோகோ காப். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இறுதி ஆட்டத்தில் செக் குடியரசு வீராங்கனை கரோலினா முச்சோவாவை வீழ்த்தி அபாரம். ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியின் 3வது சுற்றுக்கு முன்னேறினார் உலகின் நம்பர் 1 வீரர் டேனியல் மெத்வதேவ். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் அர்ஜென்டினா வீரர் தாமஸ் மார்டினை 6-7, 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார்.